மீண்டும் அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். உதிப்புக்கள் 83 இன்று 29ஆம் திகதி 9ஆம் மாதம் 2024. எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆசை தீருவதில்லை, காதின் வேட்கை தணிவதும் இல்லை. கண்ணுக்கும் காலுக்கும் காதுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட தடா போட்டால் விடுக்காய் வாழலாம் வாழ்வையென இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் பெற்றோரையும் வாழ்த்தி வணங்கி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி இம்மாதம் தன்மொழி கற்போம் தமிழ் மொழியில் வாழ்வோம் என்றதை மனதில் கொண்டு அளவுக்கு மிஞ்சிய செல்வமும் வேண்டாம், அளவுக்கு மிஞ்சிய வறுமையும் வேண்டாம், இரண்டுமே மிரட்டும் வாழ்வை வரட்டி என அன்னை தமிழே அன்புடன் தமிழே என சொல்லில் வில்லெடுத்து விழிப்புணர்வு வேல் பாய்ச்சி எல்லோருக்கும் வாழ வைக்க எண்ணினிய தமிழை உன்னை போற்றி ஆரம்பிக்கின்றோம். மிக்க நன்றி எங்கள் உதிப்புக்கள் பேச்சாளர்கள் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம், வசந்தி விவேகானந்தம், ஜசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன், இந்திரவேல் ரத்னம் லண்டன். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு மாற்றம் அது மாற்றம், சுற்றம் அதை மாற்றும், போற்றும் நாளை போற்றும், மாற்றும் என்றும் தேற்றும், மாற்றும் அதுவே ஏற்றும், உன்னை மாற்றும் என்னை மாற்றும் உலகை மாற்றும், ஊடகத்தை மாற்றும் உள்ளத்தை மாற்றும், உன்னையே மாற்றும் மகா மாற்றம் அது ஒரு தேற்றம் மாற்றம். இப்ப இருக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறது? மாற்றம் அதான் தலைப்பில்லை. என்ன மாற்றம்? நானா இந்த மாற்றத்தை மாற்ற முடியும், இல்ல மாற்றலாம் அப்படி, அல்லது சமூகமா இந்த மாற்றத்தை மாற்ற முடியும். அப்ப நான் இந்த சொன்ன பாட்டு மாதிரி கவிதை மாதிரி உங்களுக்கு அதுலயே முழுக்க நான் சொல்லிட்டேன். திருப்பி அதையே நான் சொல்லி கொண்டு வந்தா கேட்கிறாக்கள் பேர்ந்து உங்களுக்கு போற்ற மாட்டீங்க, ஏற்ற மாட்டீங்க, தூற்றுவீங்க என்ன என்று சொல்லிக்கொண்டு எங்கே இதோ முதலாவதாக வருகின்றார். யார் என்றால் நமது உதிப்புக்கள் பேச்சாளர் யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து. சரிதானே? சரியாதானே சொல்றேன்? வந்துட்டீங்க தானே யசோ? நான் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவேன், இந்த மாற்றத்துக்கு காரணமா இருக்கேன்னா நான் தான் சொல்லி எங்கே பேச வருகின்றார் யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து. வந்துட்டீங்களோ யசோ? இந்திரவில் வந்துட்டீங்களோ? அடுத்த அணியில யாரு? சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம். எங்கே உங்கள் வாதத்தை குறுகிய வாதத்தில் நெருக்கண்டு தாங்க, நெருக்கண்டு சொல்லி வாங்கோ சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் லாடல் இருந்து. கேக்குதா மெட்டாங்களுக்கு? அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பிரபஞ்சத்தை வணங்கி கொண்டு லண்டன் வானொலி இயக்குநர்களையும் இதை நடத்தும் கருத்தாடக தலைவியையும் ரசிகர்களையும் அத்தனை உறவுகளையும் வணங்கி கொண்டு, இன்றைய மாற்றம் சமூகத்தில் தங்கியுள்ளது. நாங்கள் ஒரு வேலையை செய்யும் போது அல்லது ஒரு சேவையை கொடுக்கும் போது ஒரு ஆளின் பேரை நோக்கி நாங்கள் செய்வதில்லை. நாங்கள் ஒரு கோயிலுக்காக இவ்வளவு இந்த கோயில் சமூக கோயிலுக்காக கொடுக்குறோம்னா அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு, சமூக பாடசாலைக்கு செய்யறோம்னா பாடசாலை படிக்கிற சமூகத்துக்கு, அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சமூகத்தை தான் நாங்கள் நோக்கி செய்கின்றோம். அது பெரிய மாற்றமாக இருக்கும், பாரிய மாற்றமாக இருக்கும். சர்ச்சு கொண்டா சர்ச்சுக்கு இந்த பெரிய கட்டுறதுக்கு கிறிஸ்தவ சமூகத்துக்குன்னு சொல்லி, அது பெரிய மருத்துவ சேவைக்குன்னு சொல்லி மருத்துவ சமூகத்துக்கு அள்ளி எறிகிறது. பெருசா பெரிய பெரிய சேவைகளை செய்யறது பெரிய சமூகத்தை நோக்கியா இருக்கும். அதுதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த
ஆஹ் ஆஹ் ஒரு செல்வத்தை பெற்றிருந்தாலும் ஒரு சமூகத்துக்கு தான் நாங்கள் செய்கின்றோம். தனி மனிதனாக அதை நாங்கள் அனுபவிக்க விருப்பப்படுவதில்லை. அதை உதவி செய்யும் போது சமூகமாகத்தான் உதவி செய்யும் போது பெரிய விளைவுகளை அங்கே காணலாம், பெரிய மாற்றங்களை காணலாம். இன்று அர்ச்சனா தனிமையாக வெளிக்கிட்டு வந்தவர் இன்னும் வெற்றி பெறவில்லை. அங்க அதற்கு எதிராக அந்த சமூகம் மருத்துவ மாஃபியான சமூகமாக இருக்கிறார்கள். அது பாருங்க, சமூகம் சமூகம் தான் கூறுகின்றேன். சமூகம் 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 மாற்றத்தை மாற்றி உறுதியாகவும் மரியாதை மாற்றுகிறது. தனி மனிதனால அவ்வளவு முடியாது என்பதை நான் அறுதியாக உறுதியாக சொல்லிக்கொண்டு சமூகத்தாலதான் ஒரு மாற்றத்தை மாற்ற முடியும். தனியா ஒரு அர்ச்சனா வந்து மாற்ற முடியல. அவ்வளவு சமூக ஊடகங்கள் வந்து சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. சரி சரி. இப்ப யசோதை மறுத்து நறுக்குன்னு சொல்லிட்டு பிடிவாதம் செய்யும். சமூகத்தாலதான் இந்த மாற்றத்தை ஆற்ற முடியும். தனி ஒருவனால ஆற்ற முடியாது. நீங்கள் தனி ஒருவனால ஆற்றலாம். அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவரையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது தலைப்பு நான் தான் மாற்றத்துக்கு காரணம். சரிதான் நடுவர் அவர்களே? மாற்ற முடியும். மாற்ற முடியும். எதிர்த்தரப்பிலே சகோதரி சொல்லியிருந்தார் பல கருத்துக்கள். இப்ப ஆலயத்துல இருந்தாலும் சரி, நீங்க இப்ப அவர் தனி மனித அர்ச்சுனாண்டு தான் நான் சொன்னவா, அவர் தனியா ஒரு ஆளா ஒழிக்கிட்டபடியாதான் இந்த பல மாற்றங்கள். மற்றது ஒவ்வொரு தரம் இப்ப நீங்க மாறினாதான் மற்றவே மாறலாம். இப்ப நான் மாறினாதான் இப்ப ஒரு எப்படி பாப்பீங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ ஒருவர் என்று சொன்னால், அவர் தன்னில மாற்றத்தை கொண்டு வராத போது எப்படி அவருடைய பிள்ளைகள்ல அல்லது சமூகத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? நீங்கள்லாம் முன்னுதாரணமா மாறவும். இப்ப நடுவர்களே, நீங்கள் இப்ப இந்த தலைப்பு எடுத்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றீங்க. உங்களை பார்த்து இதுல பங்கு பெற்றவே நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு பேச்சாற்றல விளங்க, ஒரு நேரத்துக்கு சமூகம் அளிக்கிறதா இருந்தாலும் அப்படியான பல மாற்றங்களை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நான் மாறாமல் மற்றவர்களை அல்லது சமூகத்தை தான் எதிர்பார்த்திருக்குன்றது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை என்னை பொறுத்து. சகோதரி, ஒரு கேள்வி கேட்கலாமா? அர்ச்சுனா தனி மனிதனாக எழுந்து நின்ற போது அங்கே சாவச்சேரி சமூகம் கூடி நின்றது, மறந்து விடாதீர்கள். சமூகம் கூடினபடியாத்தான் இந்த உலகம் எல்லாம் முழிச்சு பார்த்தது. தனி ஒருவனாக நின்றிருந்தால் அங்கே முழித்து பார்த்திருக்க மாட்டார்கள். சமூகம் கூடி நின்று பல்லாம் சாவச்சேரி சமூகம் எப்படி கூடி நின்றது உலகம் அறியும். சமூகம் மாற்றத்தை கொண்டு வந்தது. சரி, அதுக்கு அடுத்தாணியில விஜயலட்சுமி திரவியராஜா இதை சொல்லுங்க. இது சொல்லிட்டு எப்படி சமூகம் வேறு எங்க சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் எல்லோரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அப்படி பாட்டோட தொடங்குங்க. மாற்றம் சொல்லுங்க. சமூக மாற்றத்தால் தான் எதையும் முன்னேற்ற முடியும், மாற்ற முடியும் என்று சொல்ல வந்திருக்கின்றேன். கூடி சேர்ந்து இழுத்தால் தான் ஒரு தேரை இழுக்க முடியும், அல்லது ஒரு ஆளால் அதை இழுக்க முடியாது. அதே மாதிரி எந்த மாற்றங்களையும் சகோதரி சந்திரிகா அவர்கள் பாடசாலை எல்லாம் சொல்லிவிட்டா, நான் இப்ப விளையாட்டுத்துறை கலைத்துறையை எடுக்கின்றேன். ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதற்கு தனிப்பட்ட ஒருவர் மட்டும் செய்ய முடியாது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு குரூப் கொண்டு வேணும். அதை பார்ப்பதற்கு ரசிகர் பட்டாளம் வேணும். அதை கைதட்டி வாழ்த்துவதற்கு ரசிகர்கள் வேண்டும். இப்படி ஒரு சமுதாயமே திரண்டு இருக்கும். இப்ப எங்களுக்கு நாங்களே இருக்கிறோம். அதான்
இப்படி அதை விட இப்ப இந்த கோயில்கள் எல்லா சமுதாயங்கள் சமூகங்கள் ஒன்றுபட்டு இருக்கிற இடத்துலதான் ஒருவரையோடு ஒருவர் நாங்கள் கதைக்கும் பொழுது நண்பர்களாகி அதன் மூலம் பற்பல முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன. அல்லது தனியொருவரால மட்டும் அதை சாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு எனது அப்பாவையே எடுத்துக்கொள்கிறேன். கோயில்களில் போய் நாங்கள் கும்பிடுவதோடு அங்கே நாங்க கொழும்புல இருந்ததுனால கோயில்கள்ல இருக்கிற வேற நம்ம பெரிய பெரிய முதலாளி மேர் எல்லாம் பெருகினமே அவையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு 3 தரம் இலவசமாக போய் வந்தது. இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பே அவருக்கு கிடைத்தது. அந்த அல்லது வீட்டுக்குள்ள இருந்திருந்தால் அல்லது வந்து தெரியாம இருந்திருந்தால் அந்த அந்த சமூகம் கிடைச்சிருக்காது. அது ஒரு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றது. இப்படியாக பற்பல உதாரணங்கள் இப்ப எங்களுக்கு கூடிய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு வேலை வாய்ப்புகள் அது கிடைப்பதற்கு ஒரு எந்தவித எங்கட நல்லது துக்கங்கள் சோகங்கள் எல்லாத்துக்குமே சமுதாயம் தேவைப்படுகின்றது. என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்ன வீட்டுல ஒரு நிகழ்வுகள் நடந்தா என்ன எல்லாத்துக்குமே எங்கள் ஊர் மக்கள் ஒன்று கூடி வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் அன்பாகவும் பண்பாகவும் நடக்கின்றோம். ஒருவரையும் கோபமாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் அந்த கோபங்களை கொண்டு அதை பேச்சுப்படுத்தாமல் அதை சேர்வினமே அந்த அந்த இடங்கள்ல சேரைக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கின்றன. அப்படியெல்லாம் அதான் அதுக்குத்தான் தேருக்கு ஒரு கால் வைக்காம 4 கால் வச்சு கிடக்கு. கட்டாயம் 4 பேர் சேரணும். அதுக்குத்தான் 4 பேர் தூக்கணும். ஒரு ஆள் தூக்குற மாதிரியும் பிரேதப்பட்டிய செய்திருக்கலாம் தானே இவ்வளவு நவீன காலத்துல என்ன. அதான் இப்ப எங்கட அரசியல்ல பெரிய மாற்றம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. எங்கட இலங்கை அரசியலில அந்த இன்றைக்கு நியூஸ்ல பார்த்தேன் எங்கட பிரதமரா இருக்கிற ஹரிணி வந்து இந்த எங்கட பாடசாலை அதிபர்களை எல்லாம் மீட் பண்ணி அப்படி ஒரு பெரிய ஒரு சமூக புரட்சி வந்து செய்திருக்கிறா. என்ன அதெல்லாம் அந்த பாடசாலை மட்டத்துல இருந்துதான் ஒரு பிள்ளைகளோட அறிவு வளருது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரி இதுக்கு இந்திரவேல் சொல்லுங்க. இல்ல இவ சொல்றா சமூகத்துல அனுர வந்து மாத்தி இருக்கிறா, ஹரணி வந்து மாத்தி இருக்கிறா, அரசியல்ல வேற இங்க என்னத்த நீங்கள் மாத்தலாம். இது சமூகம். அவ சமூகத்தை பற்றி கிடைக்கிறா. நீங்க நானா மாத்தணும். ஜசோசிலதுகளை சொன்னோம். இந்திரவேல் சொல்லுங்க. வேற என்னத்துல நான் மாறினாத்தான் இந்த சமூகத்தை மாத்தலாம். சமூகம் மாறி இருக்குது, மாறலாம், மாறிக்கொண்டிருக்கு. எப்படி என்றாலும் அப்படி இந்திரவேல் இதற்கு அரசியல்லாம் நல்லவா நான் தனியாள் அப்படி மாத்திரன்னு சொல்லுங்க. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, எங்கள் குறிப்புக்குள் இல்லத்து பேச்சாளர்களே, அன்புக்குரிய எங்கள் ஆதரவாளர்களே, ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்க. நாங்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் சொல்லுவோம், இது எங்களுடைய வீடு, இது என்னுடைய வீடு என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் எங்கே வாழுகின்றோம்? இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். ஆகவே இந்த உலகம் இது எங்களுடைய உலகம். இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா உயிர்களும் எங்களுடைய உயிர்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வீட்டை நாங்கள் கடந்து எங்களுடைய உலகத்துக்கு போற பாதையில் எங்களுடைய சமுதாயங்கள் எங்களுடைய சமூகங்களை சந்திக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கு. ஆகவே நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் தான் ஒரு சக்தியை நாங்கள் அதுக்கு உண்டு பண்ண வேண்டிய கடமைப்பாடு நிச்சயமாக வேண்டியிருக்கு. நீங்கள் இப்படி தனியாளா? நீங்கள் தனியாளா எப்படி என்ன மாற்றத்தை செய்யறது? நான் தனியாளாக வர முதல் நான் நல்ல ஆளாக வர வேண்டிய ஒரு கடமைப்பாடு. ஒரு மனிதரும் நல்லவனாக முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதன் பின்பு நான் நல்ல 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 சேவைகளை செய்ய விரும்ப வேண்டும். உதாரணமாக சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுக்க ஓடி ஓடி நற்சிந்தனைகளை கூறினார். சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அமெரிக்காவில் இருந்த ராக்வில்லர் ஒருவர் ஓடி போய் தமது காசுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடி போய் கேட்டார், சுவாமி ஆனந்தர் ஐயா நான் கொடுத்துட்டேன், நன்றி சொல்லுங்க. நீ எனக்கு நன்றி சொல்லணும், ஏன் உனக்கு கொடுக்க பண்ணியிருக்கிறேன். அதாவது மட்டுமில்லை, நீ பேருக்காக கொடுக்கக்கூடாது, நீ சமுதாயத்துக்காக கொடுக்க வேண்டும். ஆகவே சமுதாயத்துக்காக நான் கொடுக்கிறதை இப்போது கூட உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆகவே உங்களுக்கு தெரியாமல் நான் எமது சமூகத்துக்கு சில மாற்றங்களை கொண்டு வேண்டும். நல்லதுகளை சொன்னதானே உங்களை போல 4 பேர் கொடுக்கணும். எல்லா மனிதர்களையும்
அதாவது எங்கட வீடு மாதிரி, இது எங்கட உலகம். ஆகவே இந்த உலகத்தில் இருந்த ஒவ்வொரு அணுவும் எங்களுடையது. நாங்கள் உலகம் உடையது, உலகத்தின் இது உலகம் எங்களுடையது. ஆகவே நீங்கள் உலகத்துக்கு எல்லா பணிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது வள்ளுவர் சொல்லுகின்ற அன்புடையவர் தான் எல்லாம் பிறருக்குரியவர் என்று சொல்லுவார்கள். அன்பு இல்லாதவர் எல்லாம் தனக்குண்டுவர், அன்புடையவர் துன்பிலிருந்து என்பு வரைக்கும் எல்லாம் பிறருக்கு தான் அவர் வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் கொண்டு போக மாட்டோம். பார்த்திருக்கும் போது யாரும் பக்கத்தில் எந்த நிலையில இருக்கின்றாரோ அந்த நிலைக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி உதவ வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கு. இது நிச்சயமாக நீங்கள் என்ன மாற்றத்தை நீங்க தனியாளா என்ன மாற்றத்தை இன்று நீங்கள் கொஞ்சம் முதலாக சௌரி கலாச்சாரா பெரும் தெய்வம் அவர் யார்? ராமநாதன் அரிச்சுனா. ராமநாதன் சொல்லி அவர் ராமன், அடுத்தது அரிச்சுனன். இது ரெண்டும் சேர்ந்து வந்த எங்கள் தமிழீழத்துக்கு வந்த கடவுள். 2 கடவுள் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு. அதாவது ராமபிரானும் மற்றது வில்வித்தை அர்ஜுனன் 2 பேரும் சேர்ந்து இன்று எங்கள் ஈழத்தில் இருந்த பெரிய அதாவது வைத்தியர்களை கடவுள் என்று சொல்வார்கள். இந்த கடவுள் செய்த அநியாயங்களை இந்த சாவக்கரை இந்த மண்ணிலே எவராலும் மறக்க முடியாது. இந்த சிறையில போட்டு மகாத்மா காந்தி எத்தனையோ சிறையில் இருந்தவர். இன்றைக்கு நாங்கள் விட மாட்டோம் அவரை சிறையில். இன்றைய எத்தனையோ உந்து சக்திகள் ஊடுருவி கொண்டிருக்கின்ற நிச்சயமாக அவர் வெளியால வருவார். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், ராமனும் அர்ஜுனனும் சேர்ந்த 2 கடவுள் சேர்ந்த ஒரு கடவுளா நாங்கள் இன்றைக்கு சாவச்சேரி சிறையில் இருக்கு. நிச்சயமாக உண்மையான விஷயம். ஏனென்று சொன்னால் ஒரு பிணத்தை கூட வச்சு சம்பாதிக்கின்ற டாக்டர்ஸ் தான் இங்கே இருந்துக்கிறாங்க. அவர்கள் நாங்கள் குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கு அவருடைய வீடியோவில் நான் பார்த்தேன். நான் படிக்கின்ற போது ஆரம்பத்தில் தரப்படுத்தல கஷ்டப்பட்டு வந்தோம். எங்களுடைய டாக்டர் போய் வேலை செய்கிற இடத்துல அங்கே வேலை இடத்துலயே அவருக்கு பெரிய கரைச்சலாக கிடக்கு. சொன்னா இது என்ன சமுதாயம்? அங்கே சிங்கள அரசாங்கம் தரப்படுத்தல் ஒன்று சொல்லிச்சுது. இங்கே இருந்த மேலதிக அவங்க அப்படி சொல்றாரு, இடியட் கோல்மி சார், இது என்ன நியாயம் மிஸ்டர் பிரணவன் சார். ஆனா அவரையும் நான் மதிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மகாபாரத யுத்தத்தில் ஒரு தர்மம் ஒன்று உருவாக நல்லவர்களும் இறந்திருக்கிறார்கள், கெட்டவர்களும் அங்கே போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரணவன் மற்ற டாக்டர் சத்தியமூர்த்தி இவர்களால தான் இந்த ஊழல்கள் வெளியால வருது. ஆகவே இனிமேல் எங்கள் தெய்வம் வெளியால வந்ததன் பின்பு நிச்சயமாக ஊழல் அற்ற ஒரு சமுதாயத்தை ஒரு தனி மனிதன், எங்கள் செல்வன், எங்கள் இறைவனுக்கு ஒப்பானவன் ஹரிச்சந்திரனுக்கு நேரானவன், அவன் நிச்சயமாக தமிழ் சமுதாயத்துக்கு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை எங்கள் ஜனாதிபதி அனுர அவரே மாறிய ஒரு சமுதாயத்தை அவரே மாறிய நாள் எங்களுக்கும் ஒரு தமிழ் கடவுள் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த ஊழலற்ற ஒரு சமுதாயம் மிக விடிவெளியாக இருக்கின்றது எங்கள் தமிழ் இனத்துக்கு. இப்போதுதான் வந்திருக்கின்றார்கள், இப்போதுதான் இறைவன் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்னும் மாற்றம் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அவரை அவமதிக்காதீர்கள். சில பேர் அவருடன் போட்டி போட முடியாதவர்கள் அவரை விசன் பைத்தியாளர் கூறுறது மிகவும் ஒரு கேவலமான ஒரு விஷயம். அவருடன் எதிர்த்து போராட முடியாத ஆட்கள் தான் இப்படியான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கின்றீர்கள். அவர் டாக்டர் அரிச்சனா ஏதாவது பொய் சொன்னாரா? குழந்தை முகத்துடன் சிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார், உண்மையே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தான் படித்ததிலிருந்து தான் பேச அத்திரையே வந்தால் உண்மையை தான் சொல்லிக் கொண்டிருக்கு. பொய் சொல்லு, கலவை சொல்லு, அந்த 1% எடுக்கவும். ஆகவே நீங்கள் அப்படியான ஊழல் தனி மனிதன் செய்த சேவையை இப்பவே நீங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லை, எங்களுடைய ஜனாதிபதி இப்ப வந்திருக்கின்றார். சிங்கள அரசாங்கங்கள்ல அந்த நாளிலிருந்து இன்றைக்கும் நாங்கள் பெரிய மிதவாத அரசாங்கங்களே கஷ்டப்பட்டு வந்துறாங்க. தமிழ் மக்கள் கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுடைய ஜனாதிபதி இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சிங்கள அரசாங்கம் முந்தி இருந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு இஞ்சி துண்டு சொல்லிக்க நிலம், இஞ்சி துண்டு நிலம், இஞ்சின்னு சொல்லிக்க இந்த இஞ்சியிலே ஒரு அங்குலம், இந்த அங்குல நிலம் கூட அவர்கள் எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வாழ்ந்த தேசம், எங்களுடைய தேசத்தை அவர்கள் விட்டுட்டு போக வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. ஆனால் இன்று வந்த ஜனாதிபதியை நாங்கள் கேட்க முடியாது. அதுவும் அவரும் ஒரு கடவுள் மாதிரியான ஒரு மனுஷன். ஆனால் கடவுள் மாதிரி இருக்கணுமா? நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவருக்காக இருக்கு. ஆனா எங்கள் தேசம் தமிழர் தேசம். ஆகவே இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு நீங்க இஞ்சி தாண்டி நாங்கள் கேட்கிற அளவுக்கு இப்ப போக முடியாத நிலைப்பாடு எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சமூகம் தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் அந்த நாளிலே நீங்கள் பாருங்க, எங்களுடைய
இளைஞர்கள் போராடி கொண்டிருக்க அவர்கள் ஒன்று கொண்டு அடிப்படைக்க எங்கட சமுதாயங்கள் எங்க போனது? எங்கட சமுதாயங்கள் எங்க போனது? நீங்கள் சரியா இருந்திருந்தால் அந்த நேரம் இந்த இயக்க குழுக்கள் வந்திருக்காது, சண்டைகள் வந்திருக்காது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சனை அந்த நேரமே நாங்கள் தீர்த்து போட்டு போயிருக்கலாம். சமுதாயம் அரசியல மட்டும் நிக்காம நன்றி அடுத்த முறை வர அடுத்த சுத்து. சரி, இப்ப அரசியல வடிவா நான் எப்படி என்று வடிவா எல்லாத்துலயும் தெளிவா சொல்லித்தர அதை திருப்பி சொல்லாமல் இப்ப சமூகமா சமூகம் சந்திரிகா சமூகமா வேற என்ன இடத்துல நீங்கள் மாற்றத்தை செய்யணும்? வேற எங்க நீங்கள் மாற்றினால் ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியான மாற்றமா மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? வேற எங்க? அரசியல் அவ்வளவு எல்லாம் போட்டுட்டேன் நான் நீங்கள் அதுக்கு நற்கண்டு சொல்றேன் சொல்லிட்டு வேற இருக்க மாட்டது. சந்திரிகா டாக்டர் அர்ச்சனா என்ற தனி மனிதர் அர்ச்சனா என்ற சமூகம் உருவாகினால் பெரிய வெற்றியும் பெரிய சேவையும் பெரிய தேவையும் இப்ப ஏற்பட்டுள்ளது. தனி மனிதனாக இருந்தால் திருப்பி திருப்பி ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். இந்த நாய்க்குட்டி தேங்காய கண்டா தானும் உரிக்காது, தானும் சாப்பிடாது, மற்றவனையும் தொட விடாது. அப்படியானாக்கெல்லாம் அந்த நான் சமூகத்தை விட்டு இருப்பினான். தனக்கும் இல்ல மற்றவனுக்கும் இல்ல ஒருத்தனுக்கும் இல்லாம அந்த காக்கா என்ன செய்யும்? சமூகமாக தொழிற்படும். காக்கா சமூகம் ஒரு சின்ன உணவு பொருளை கண்டாலே காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரையும் அரவணைத்து சுற்றுச்சூழல் இனம் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் சமூகம் அத காட்டும். அந்த எப்படி அந்த பகிர்ந்து சுற்றமெல்லாம் சூழ்ந்து நிற்கும் ஒரு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளினம் ஒரு தரம் அதுல தவற விடாது. இப்படியாவது எல்லாரையும் கூப்பிட்டுடும். இந்த மாதிரி தான் எங்களோட சமூகமும் அமைய வேண்டும். இதுதான் வெற்றி, இதுதான் சேவை, இதுதான் இன்றைய நாளுக்கு தேவை. இப்படி நடந்து கொண்டால் நாட்டத்தை கொண்டு வரும். இப்படி சரி, பொதுவா சொல்லாமல் இந்த குறிப்பிட்டு சொல்லுங்க. இப்ப அரசியல சொன்ன மாதிரி வேற எங்க சமூகத்துல அந்த நீங்கள் எல்லாருமா சேர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? வேற எங்க சமூகம் இப்ப நாங்கள் சமூகத்துல நாங்கள் சில வேலைகளை சொல்லி கொடுக்க தேவையில்லை. இப்ப சமூகம் அப்படியே என்னண்டா இப்ப சாரி கட்டி கொண்டு போறோம்டா நாங்க சமூகம் சாரி கட்டினா அதுல வாரம் எல்லாரும் சாரி கட்டி கொண்டே நிற்கணும். அப்ப சமூகம் எது செய்யுதோ அதுதான் பலமா இருக்கும், அசேவையாகவும் அமையும். தனியொருதன் அதுல ஒன்றை செய்து கொண்டு மற்ற சமூகம் வேறு ஒன்றை செய்யல அந்த தனிமை நெடுபடாது. இங்கே சந்திரிகா சமூகம் சரி, இப்ப சமூகங்கள் கணக்கு இருக்கு. சமூகம் இப்ப அரசியல் சமூகம் இருக்குது, பொருளாதார சமூகம் இருக்கு. நானே எல்லாம் சொல்லக்கூடாது. வேற வேற சமூகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கே விழிப்புணர்வு வேணும். நீங்க பொதுவா குடும்பம் ஒன்று நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது சமூகத்தின் வெற்றி. அந்த சமூகத்தில இவ்வளவெல்லாம் நற்பணிகள் நடக்கிறது, சேவைகள் எல்லாம் நடக்கிறது, உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளையா அல்லது இந்த சமூகத்தில் பிறந்த பிள்ளையா, இந்த சமூகத்தை சேர்ந்த இந்த குடும்பமா, இப்படித்தான் கதைப்பார்கள். சமூகத்துக்கு தான் அந்த பெருமை வருகிறது. ஒரு ஆள் நல்லா வருதுன்னா சமூகத்துக்கு தான் பெருமை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தாழ்ந்து போனாலும் சமூகத்தை தான் சுட்டி காட்டுவார். இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா அப்படித்தான் கேட்பார்கள். அப்ப அந்த ஒரு நல்ல பேர் வந்தாலும் சமூகத்துக்கு தான் போகிறது, கூடாத பேர் வந்தாலும் சமூகத்துக்கு தான் போகிறது. சமூக பலம் ஒரு பலமானது என்றுதான் நான் கூறுகிறேன். தனி மனிதை விட அந்த வெற்றி பலமானது. அதான் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஒரு தனித்து வாழ முடியாது. சமூகத்தின் அரவணைப்பு எல்லா பக்கத்தாலே எல்லா கேட்கவனும் பகிரவனும் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சுற்றச்சூழல் சூழ்ந்து நிக்க நடந்து கொள்ளதான் இந்த வாழ்க்கையே. அப்ப இந்த சமூகத்தின் தேவைதான் முக்கியமா இருக்கிறது. ஒரு ஆள் ஒரு இடத்துல தாழ்ந்து விடுதுன்னா இந்த சமூகம் எங்க பார்த்து கொண்டிருந்தது, இப்படி ஒண்ணு நடந்தது, இதுவரை தெரியாதா? இந்த இவர் இறந்திருக்கிற 10 நாளாக இந்த சமூகம் இந்த சொந்தக்காரர் எங்க போனவ, அப்படியான ஒரு சமூகமா? இப்படியான கேள்விகள் எல்லாம் வரும். சமூகத்தை தான் குறை சொல்வார்கள், சொந்தங்களை தான் குறை சொல்வார்கள், சுற்றங்களை தான் குறை சொல்வார்கள். இப்ப சமூகம் நல்லா இருக்குதுன்னா ஒரு தனி மனிதன் நல்லா தான் இருக்கிறான். சமூகத்தின் தாழ்ச்சியும் சமூகத்தின் உயர்ச்சியும் தனி மனிதனுக்கே. சமூகத்துக்கு தான் அந்த பேர் வருகிறது என்பதை நான் அதாவது
இப்ப வந்து சமூகம் மட்டும் பொதுவா பேசாமல் நீங்கள் அனைவரும் கவனிச்சு கொள்ளுங்க. சமூகம் மட்டும் பெரிய ஒரு பரப்பு. அப்ப இப்ப அரசியல்ன்றது ஒரு சமூகம். எல்லாரும் தனித்தனி ஒரு ஒரு மினிஸ்டர்ஸே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி மினிஸ்டர்ஸ் இருக்கணும், தனி ஒரு இது இருக்கணும், ஒரு நிர்வாகம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுலையும் கணக்கு மாற்றத்தை ஏற்படும். தனிங்க சமூகம் மட்டும் அப்படியே நாங்கள் சொல்லாம கொஞ்சம் கேட்கிற ஆட்கள் ஒவ்வொரு தரம் தாங்களா அங்க இருக்கிறோம், நான் அரசியல் இருக்கிறேன், நான் சமூகத்தில் இருக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் சொன்னா நான் சொல்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாற்றம் வேணும். அது எப்படி நான் என்னால ஏற்படுறது என்று சொல்லி எங்க யாரு யசோதா சொல்லுங்க. வேற எங்க குடும்பத்தை தொட்டுட்டா, அரசியலை தொட்டாச்சு, வேற எங்க உங்களால என்ன மாற்றம், வேற எங்க யசோதாங்க வாங்க தாங்க. ஒலி வாங்கி எடுங்க, ஒலி வாங்கி. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. தடங்களுக்கு மன்னிக்கவும், என்னென்ன நீண்ட தூர ஒரு பயணம், அதன் பிறகு இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் இதாயிட்டது. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது சகோதரி சந்திரிகா அவர்களோட கருத்தான் கேட்கக்கூடியதாக இருந்தது. என்னன்னு சொன்னா, அப்ப சமூகம் உங்களை ஏதாவது ஒரு வகையில தட்டி விட்டாதான் நீங்க முன்னேறுவீங்க. சமூகம் எங்களுக்கு தனி மூளை இல்லை, எங்களுக்கு தனி மூளை இல்லை. சமூகம் நான் வந்து கதைக்கிறது பெரும்பான்மையான பேர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஆய்வு கூட நீங்க செய்து பார்க்கலாம். எங்கேயும் சமூகம் சாணேற முளைஞ்சறக்கு மண்டு ஏறி போனா தட்டி இழுத்து ஏதாவது ஒன்று சொல்லி குத்தி காட்டி சறுக்கித்தான் விடும். விளங்குதானே? அப்ப நீங்களாக இப்ப ஒரு சமூகத்துல ஒருவர் வரதட்சணை வேணும்னா அப்படியே அது ஒரு தொற்று நோய் மாதிரி எல்லாரும் வரதட்சணை கேட்பாங்க. ஒருவர் ஏதாவது அதுக்கு ஒரு கல்லூரி 10க்கும் வச்சுக்கிறாங்க, இல்ல குறைபாடோடு அதுக்காண்டி வேண்டுறேன் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த சமூகத்தை பின்பற்றுறது ஒரு நல்ல விடயத்தை பின்பற்றினா பரவாயில்லை, ஏதோ அவனும் செய்யறான் நானும் செய்துட்டு போறேன், சிந்திக்க வேணும். அப்ப தனி மனிதன் தானாக சிந்தித்து தன்னில மாற்றத்தை இது சரியா பிள்ளையா? நீங்க இன்றைய பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் என்ன மாதிரியோ எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு தாய், எனக்கு மகன் இருக்கிறார். நான் எதை சொன்னாலும் அதற்கு சரியான விளக்கம் கொடுக்காவிட்டால் இங்க நடக்காது. அதாவது அவர் செய்யறார் இவர் செய்யறார் என்ற எந்த கதைக்கும் இடமில்லை. இது எனக்கு தேவையா, இது எனக்கு சரியா, இதுல ஏதாவது என்னில எனக்கு மாற்றம் வருமா, எனக்கு வேண்டாம். ஒரு கூடி ஒரு சமூகம் 10 பேர் இருக்கிறீங்க, அங்க மகிழ்ச்சியே இல்லை, ஏதோ ஒரு எதிர்மறையான சிந்தனை போகுது, அதுல ஒரு கலகலப்பு எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்வீங்கள்? ஆரோ ஒருவர் 10 பேர்ல ஒரு ஆள் அங்க ஒரு கலகலப்பை ஏற்படுத்தணும், மகிழ்ச்சியை கொண்டு வரணும், நேரான சிந்தனைகளை கலைக்கும் போதுதான் அங்க ஒரு மாற்றம் வரும், இல்லைன்னா வராது. அதை விட நீங்கள் பணக்காரராக வேணும், சமூகமா சேர்ந்து பணக்காராக முடியும். தனி ஒருவர் தான் பணக்காரராக முடியும். தனி ஒருவருடைய சிந்தனை தான் அதை பின்பற்றுங்கள். இலக்கியங்களை எடுத்து பாருங்க. இப்ப திருக்குறள் எழுதினது பல பேர் சேர்ந்து எழுதினார்கள், ஒருவர் தான் எழுதினார், திருவள்ளுவர் என்ற ஒருவர். இப்படி பல இதை சொல்லலாம். இப்ப ஒரு படிப்பை எடுத்து பாருங்க, சமூகமா சேர்ந்தா படிப்பீங்க. படிப்பு என்றது தொழில் என்றது எண்ணிலடங்காது பலதரப்பட்டது இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கின்றார்கள். தனித்து சிந்தித்து அதுல முழுமையாக இறங்கி இது செயல்படும் போதுதான் அங்க வெற்றி கிட்டுது. ஆகவே ஒரு ஆன்மீக ஒரு நிறுவனத்துல ஆன்மீக நிறுவனத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். எல்லாத்திலயும் மாற்றணும். சிஸ்டம் சேஞ்சுன்னு வந்தாருங்கிறான். அப்ப அந்த ஆன்மீக மாற்றத்துல உங்களோட மாற்றம் எவ்வாறு மாற்றத்தையும் ஒரு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஒரு இணைவையும் கொண்டு வர மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களா தெரியாது. ஆன்மா தொடர்புடையது ஆன்மீகம். ஆன்மான்றது என்னுடைய உயிர். விளங்குதானே? அப்ப பலரும் பல விதமான கருத்துக்கள் உண்டு பலருக்கும். அப்ப என்னிலதான் அந்த மாற்றத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு ஆன்மீகத்துல அமைதி தேவை, நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல செயல்கள், நல்ல எண்ணம் வந்தா தானே நல்ல செயல்கள். விளங்குதானே? அப்ப நீங்கள் அவர் அப்படி செய்யறாரு இவர் எப்படி செய்யறாருன்னு செய்ய முடியும். உங்கள மாற்றத்தை பார்த்தா நாளடைவில் மற்றவர்கள் அவர்கள் தானாக எப்படியான மாற்றத்தை இப்ப நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்களுக்கு எப்படியான மாற்றத்தை உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஆட்கள் உங்களோட சமூகம் எல்லாரும் பார்த்து நீங்கள் ஒரு ஆலயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்துக்கு செல்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த ஆலயத்திலே நீங்கள் ஆன்மீகத்தை நாடித்தான் செல்கின்றீர்கள் என்றால் அங்கே உங்களோட முதல் அமைதி வேணும். நீங்கள் போகிறீர்கள், உங்களுடைய வழிபாட்டை செய்கின்றீர்கள், நீங்கள் மற்ற புறம் கூறாம இருக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறாம இருக்க வேண்டும், நீங்கள் மற்ற தேவையில்லாத எது தேவையோ வாழ்க்கைக்கு அதை செய்பவராக இருக்க வேண்டும். அப்ப நாளடைவில் அதை பார்க்கிறவரும் ஓகே இதுதான் சரி போல இருக்குன்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கலாம் மற்றவர்களுடைய, அல்லது மற்றவர்கள் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் ஆன்மீகம் என்று ஆலயத்துக்கு போறதோ ஆன்மீகம் என்று ஒரு குழுவாக இயங்குறதோ சரி இயங்கலாம். ஆனால் அங்க உண்மையில ஆன்மீகம் நாடுகின்றீர்களான்றதுதான் என்னுடைய கேள்வி. அதை நீங்கள் போய் அங்கே இன்னொருவரை பற்றி பேசிக்கொண்டிருப்பதோ அல்லது தேவையற்ற விடயங்களில் பேசிக்கொண்டிருப்பதோ அல்லது ஏதோ ஒன்றை பேசி அங்கலாய்த்து கொண்டு ஒரு கலக்கத்துடன் இருப்பதோ அது ஆன்மீகம் அல்ல. உங்களோட முதல் அமைதி வேணும், நீங்கள் யார் என்றது உணர வேணும். அப்ப உங்கள்ட்ட மாற்றம் வர வேணும். ஒவ்வொரு இப்ப நீங்கள் ஏன் ஜனாதிபதி, இப்ப நான் ஜனாதிபதி என்று இலங்கையில் யாரையும் சொன்னதில்லை, ஆனால் இன்று சொல்ல வைக்குது. எங்களுடைய புதிய ஜனாதிபதி மனிதனாக ஏதோ மாற்றத்தை செய்ய போகின்றார் என்றது விளங்குதான். இப்ப அவர் இப்ப இவ்வளவு நாளும் இல்லையா சமூகமான எத்தனை ஜனாதிபதிகள் இருந்தார்கள். அப்ப மக்கள் நல்லதே நினைப்போம். இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாப்போம். இப்ப நானோ நீங்களோ வர முடியாதுதானே, அப்படியா வந்திருக்கிறார் தானே, இவ்வளவு செய்திருக்கிறார் தானே ஒரு கிழமையில. ஒரு பழமொழி சொல்வார்கள், யார் குத்தியாவது அரிசி வந்தால் சரி என்று. அப்ப எங்களுக்கு நல்லது நடந்தால், மாற்றம் ஏற்பட்டால், அது நல்ல முறையில் ஏற்பட்டால், நல்ல தீர்வுகள் ஏற்பட்டால், நல்ல ஒரு பயணம் அது தொடருமாக இருந்தால் அதுதான் தேவை. சரி, தொடர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் எல்லாரும் சேர்ந்து. இந்த உலக பிரபஞ்சமே கேட்டுக்கொள்ளுங்க. மாற்றம் ஒன்றுதான் உலகில் மாற்றம் இல்லாத ஒன்று. ஓகே, நன்றி நன்றி. அப்படியே சரி, அப்படியே அடுத்தது விஜயலட்சுமி. விஜயலட்சுமி என்னண்டு வேற எங்க சமூகம் கலைத்துறையில சொல்லிட்டு வித்தியாசமா யோசிக்கணும், வித்தியாசமான துறையில இந்த லைஃப்ல பார்க்க வேணும். அப்ப வேற எங்க ஒரு சமூகத்தால ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு மாற்றம் தான் வந்து அந்த மாற்றம் தான் என்னக்குள்ளையும் புகுந்தது இந்த தலைப்புக்கு. நல்ல கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்பா வந்து மகனை கூப்பிட்டு ஒரு தடிய கொடுத்து அந்த உடைக்க சொல்ற கதை, அந்த 3 வரிய கொடுத்துன்றத உடைக்க முடியாம இருக்கிற கதை. அது வந்து என்ன சொல்லுது, அந்த ஒரு தடியண்டா வேலை எளிதாக மனதை மாற்றியோ எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா 3 பேர் சேரைக்குள்ள பல தடிகள் சேரைக்குள்ள அதை முறிக்க முடியாமல் இருக்கின்றது. அதே மாதிரி சமுதாயம் சேரைக்குள்ள நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். உதாரணமாக நாங்க விளையாட்டு எடுத்துக்கொள்றேன். எங்களோட மகளிர் அணி, தமிழீழ மகளிர் அணி, உதைபந்தாட்ட குழு, பெண்கள் அணி, இப்பொழுது உலக வேறு நாடோட போட்டியென போட்டது. அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரு மெய்சலித்த சந்தர்ப்பம் கிடைத்ததன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நாங்கள் எல்லா மக்களும் சேரைக்குள்ளதான் நாங்க ஒரு இடத்துல போட்டிகள் நடத்த முடியும். இப்ப பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் அங்கே எக்ஸாம் வைத்துதான் அதுல இப்ப ஒரு தனியாள் மட்டும் எழுதி போட்டு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. எக்ஸாம் வைத்துதான் நீ அதை அதுல ஒரு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டுகள் அதுகள் எல்லாம் தருவீங்க. அஞ்சலோட்டம் போறதெல்லாம் விளையாட்டு போட்டியை நடக்கிற சகல போட்டிகளும் இப்ப நாங்க எங்களோட மொழி அறிவு, தமிழ் மொழி அறிவு அல்லது கணித அறிவை வைத்துக் கொண்டு எத்தனையோ போட்டிகளை எல்லாம் நடத்துவதற்கு நாங்கள் இப்ப தொலைத்தொடர்புகள் இருக்கிறதுனால ஊடகம் சமூகங்களால எத்தனையோ எல்லாம் செய்து இப்பொழுது எங்கட படியல் என்று சொல்லி ஒரு நாள் இரவுல மிட் நைட் கான்சர்ட் உலகம் முழுக்க எல்லாம் பரவியதற்கு காரணம் அந்த சமூகம் சேர்ந்தது. அப்படி ஒரு ஆள் அங்க இருந்து வந்தவர், இந்தியால இருந்து வந்தவர், அப்படி ஒரு ஊக்கத்தை கொடுத்து அதை செய்து எல்லாம் கூப்பிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்றைக்கு காலையில நான் என்னோட மகளோட கதை கேட்கல,
இங்க லண்டன் நாள் தான் அவர் வந்து பெரிய செஃப் வந்து கோர்டன் ராம்சி என்று சொல்லி அவர் சமையற்கலையில ஒரு பெரிய ஆள். அவர் வந்து சரியான கஷ்டப்பட்டு ஒரு கவுன்சில் வீட்டுல தான் நாம் இருந்தவர் வந்து மகள் சொன்னார். ஆனால் அவர் வந்து அந்த கல்வியாதான் நிலம் சும்மா அந்த சமையல் கலையை செய்து செய்து அதுல பிரபலமாயினோன்னு அவர் சும்மா சமைச்சிட்டு இருந்திருந்தா அது பிரபலமாயிருக்க முடியாது. அப்புறம் அந்த டிவியில எல்லாம் அந்த போட்டிகளுக்கு போய் அதுல வின் பண்ணி இப்ப அமெரிக்காவில பெரிய ஒரு ஆள். அதை விட எல்லா நாட்டிலையுமே அவருடைய சகல உணவகங்கள் இருக்கான், நிறைய வீடு ஹோட்டல்ஸ் இருக்கான்னு சொல்லி சொன்னாமா. அப்படி ஒன்று எனக்கு இப்படி அதிசயமா இருந்தது. அதை விட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அவர் ஒவ்வொரு நாட்டிலையும் போயாம் அந்தந்த நாடுகள்ல இருக்கிற ஆக்களோட சேர்ந்து இல்ல அது தனி மனிதரால ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தானே, சமூகத்தால மாற்றம் எல்லாரோடையும் சேர்ந்து தானே செய்கிறார். அப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் அவராத்தானே தொடங்கினார். எல்லாம் தனியத்தானே தொடங்கணும். தனியா இருந்து செய்து அவரை ஊக்கப்படுத்த யார் இருந்தவ, பின்னால யார் இருந்தது, சும்மா இருந்திருப்பாரு. அது சமுதாயத்துல இல்ல டிவி சேனல் நடத்தினது வந்து நிறைய பேர் சேர்ந்து பிரபலமானவர். சரி, அதுல இருந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போயுமாம் அந்த பொருள்களை இயற்கையாக தானே போய் அந்த இப்ப நான் சொல்றது சமூகம் நீங்க தனியா செய்ய முடியுமா? எல்லாரும் நாங்க வந்து கதைக்கிறோம். அதே மாதிரி தான் அன்பான பாடகி விஜயலட்சுமி அவர்களே, உங்களுடைய பேச்சை கேட்கும்போது அருமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது தனிமனித மாற்றம், அதற்கு பிறகுதான் நாங்க சமூகத்துல மாற்றம் வருது. நீங்கள் ஒரு பாடகி விளங்குதானே, 10 பேர் நாங்க இதுல இருக்கிறோம். நீங்க தான் பாடகி. எனக்கு பாட தெரியாது, பாட முறைப்படி உங்களை மாதிரி எல்லாம் தெரியாது. ஏதோ வாயத்திலிருந்து பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் காணறியேன், இடறியேன், எடுத்தறியேன், எடுத்து வரை நான் அறியேன். எல்லாருக்கும் பாட்டு வருமா? ஒரு நிமிடம். அந்த உங்களுடைய பாடலை நான் நன்றாக ரசித்து, உங்களுடைய ரசிகை. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, மயில் பார்க்க அழகா இருக்கும், ஆனா அது அகவும். வழங்குதானே, மயில் அகவும், அது எனக்கு பிடிக்காது. அந்த அகவுறது பிடிக்காது. குயில் கூவும், பார்க்க அழகா இருக்காது, ஆனா அந்த கூவுறது பிடிக்கும். இப்ப இதுல நாங்கள் கூவுறது அகவுறது இருந்தா, இப்ப விஜயலட்சுமி அக்காண்டா அது ஒரு தனி விளங்குதானே. ஆனால் இந்த 10 பேர் நாங்கள் நாளடைவில் நீங்கள் எங்களுக்கு எங்கள மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, நாங்கள் ஒரு பாடகரா வர்றதுக்கு. அப்ப எங்க தனி மனித மாற்றம், உங்களோட அந்த மாற்றம் பின்னுக்கு இந்த சமூகத்தை மாற்றும். நீங்க வாங்க ஜசோ, வாங்க திரு நடுவர் அவர்களே, ரேசாக்கா, வாங்க சந்திரிக்கா, நான் உங்களுக்கு பாட்டு கேட்டு தரேன், படியுங்க, என்ன மாதிரி வரலாமண்டு நீங்க ஒரு தனியால் எங்களை பாடகனா மாற்றுறீங்க. அது எங்களோட திறமை, பிறகு நாங்க பிடிச்சு கொண்டு வாரது. அப்ப இங்க மாற்றம் எப்படி வருதுன்னா, ஒரு மனுஷியாக நீங்கள் ஒரு பாடகியாக சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அப்ப ஒவ்வொரு விடையும் அப்படித்தான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நடிகர்கள் என்பார்கள், ஆசிரியரும் அதே போலதான். அப்ப அந்த ஒரு தனி ஆசிரியர், ஒரு தனி பெற்றோர், அந்த குடும்பத்தையே ஒரு மாற்றத்தை அவர்களை பார்த்துத்தான் அந்த பிள்ளைகள் அதை பின்பற்றார்கள். பிறகு அந்த சமூகம், பிறகு அங்க பாடசாலை, இப்படியே போகும். அப்ப தனி ஒருவருடைய மாற்றங்கள்லாம் சமூக மாற்றத்துக்கு அது நல்ல மாற்றமா இருந்தா அந்த சமூகம் நல்ல முறையில மாறி நாடும் நல்ல முறையில மாறுறதுக்கான வாய்ப்பு. ஆனா இவ்வளவு நாளும் அரசியல்வாதி இருந்தாங்க, எதுவும் மாறல. சரி அப்படியா இருக்கும், சரியா என்று சொல்லிக்கொண்டு இப்ப இந்திரவேல போவோம். இந்த பொருளாதாரத்துல நீங்க தனி ஒரு ஆளா எப்படி எங்கட நாட்டுல ஒரே கண்ணையாவ இந்திரவேல் ஒரே கண்ண விளையாட்டுல ஒரே சந்திரிகா இல்ல இந்திரவேல கரவேலம் கொடுக்க அவருக்கு சந்திரிகா வாங்க. சந்திரிகா சகோதரி மிக அழகா, நன்றி. அடுத்த வாய்ப்புக்கு சகோதரி மிக அழகாக சொல்லினா. சகோதரி திரேஸ் மன்னிக்கவும், பாடகி வந்து ஒருவர், அவரால நாங்கள் எல்லாரும் பாடகி ஆகிறோம். அவர் பாடகி இல்லாதவரா இருந்தா என்ன செய்யணும்? பாடகர் சமூகத்துவ கொண்டே விட்டா தானா பாட தொடங்கிடுவா. அவக்கு பாம்பு சாப்பிட தெரியாட்டி பாம்பு சாப்பிடுற ஊருக்க கொண்டே விட்டா சாப்பிட தொடங்கிடுவா.
கணக்கு செய்யாத இருந்தா கணக்கு செய்யற சமூகத்துக்கு கொண்டே விட்டா கணக்கு செய்ய தொடங்கிடுவா. மியூசிக் ஆட தெரியாத இருந்தா ஆடுற சமூகத்துக்கு கொண்டே விட்டா ஆட தொடங்கிடுவா. உங்களோட கருத்துப்படி பார்த்தா சமூகம் தான் சும்மா கொண்டே விடாது இல்ல, சும்மா சிம்பிளா வரக்கூடியது. சமூகத்துக்கு நீங்க சும்மா போய் அதுல நின்றா ஆந்திரம் அந்த ஒரு என்பதை எனக்கு எனக்கு சாப்பிட விருப்பம். நான் சைனாக்கு போறேன், போய் நின்றாலே சாப்பிடுவேன் போலாடாக்கு. ஆகவே அந்த சமூகம் தான் மாத்தும். நடுவர்களே, என்னன்னு சொன்னா சகோதரி சொல்ற கருத்தை பார்த்தா நீங்க சமூகத்துல ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருந்தா அதை பின்பற்றி போயிருவீங்கன்ற மாதிரில உங்களோட கதை போகுது. பாம்பு சாப்பிடுற இடத்துக்கு போனா இல்ல, நான் பாம்பு சாப்பிடுறதுக்கு போனா பாம்பு சாப்பிட மாட்டேன். புலி பசிச்சாலும் புள்ளி சாப்பிடாத மாதிரி நான் ஒரு கருத்து சும்மா சொன்னா அதுக்காண்டி நாங்க பாம்பு சாப்பிட உங்களோட நண்பர் கூட்டத்தை பார்த்தாலே இவ பாருங்க, கருத்தாடு களம் இந்த கூட்டம் ஒரு அந்த 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 கருத்தாடு அந்த சமூகத்துக்கு தான் பேர். இதுல பேச்சாளர்களா வந்தேன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு தான் இந்த பெருமை. சமூகம் தான் மாற்றி அமைத்தது. நான் எனக்கு வந்து அத்தக்க பித்தக்க நான் கதைக்க வராது, ஊம மாதிரி தான் கதைக்கிறேன். இப்ப நான் பேச்சாளர், சமூகத்துக்கு இந்த இந்த கருத்தாடுகளம் இந்த சமூகத்துக்கு தான் பெருமை. இப்ப இந்த இதுதான் மாற்றி அமைத்துள்ளது, உயர்த்தி உள்ளது. ஆகவே சமூகத்தின் பலம் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தான் ஒவ்வொரு சந்திரிக்காவும் ஒவ்வொரு விஜயலட்சுமியும் ஒவ்வொரு ஜசோவும் ஒவ்வொரு இத்தரவேல தான் இந்த ஒரு சமூகத்துக்கு மாத்தி இருக்குது. இந்த கண்டோன்னா நீங்க நல்லா பேசுறீங்க, கோடி வாழ்ந்தா கோடி நன்மை நடந்திருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க இதை நன்றாக படித்தவர். நடுவர் அவர்களே, இப்ப இந்த நிறுவனம் இருக்குதானே, நீங்கள் இதுல நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நிறுவனம் அது சமூகமா சேர்ந்து தொடக்கி வைக்கப்பட்டதா எங்களுடைய தலைவர் சொல்லலாம். நடுவரால ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். நாங்கள் ஒரு புதிய வேலைக்கு நாங்கள் அப்ளை பண்றோம், எங்களை கொண்டே புட்டா அல்லது இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்து ஓ லெவல் படிக்க ஏ லெவல் படிக்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற அவைய கொண்டே அந்த அந்த துறையில உள்ள இடத்துல போய் அங்க போய் நிக்க வேணும். ஏனென்று சொன்னால் அதுல வந்து அந்த சூழல் மாற்றி அமைக்கும்ன்றதுக்காக அந்த இதை செய்வார்கள். ஆகவே அது அந்த சமூகத்துக்கிட்ட அன்பி போடுவார்கள். அந்த அந்த சமூகத்துக்குள்ள கொண்டே விட்டு விடுறது, அங்க அதுக்கு போய் வேலை செய்து உழைக்க சொல்ல இல்ல. அந்த முதலா ஷடோயிங்னு சொல்றது, மருத்துவரை வேலை செய்யணும்னா படிச்சு முடிச்சோன்னா உடனே கொண்டே மருத்துவரை விடுறே இல்ல, கொஞ்ச நாளைக்கு ஷடோயிங் எல்லாம் பார்த்து அந்த சமூகத்தோட நில்லு ஃபெலோஷிப் சொல்லுவாங்க. அது அப்ப சமூகம் தான் அந்த மாற்றத்தை பெருமளவு கொண்டு வருது. தனி மனிதனோட விட்டா அதை விட சமூகம் பலமானது, ஈஸியாக நாங்கள் மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. சரி, உங்களுக்கு என்ன தரவும் என்றால் என்னன்னு சொன்னால் பொருளாதாரத்தை கதை சமூகம் கேளுங்க. இப்ப சமூகம் சகோதரிக்கு சமூகம் வந்து அட்டையை கொண்டு போய் பருவ மேடைகளை ஒன்றை விட்டுருக்கிற மாதிரி அவ கதைக்கிறான். நான் நினைக்கல அட்டை அங்க வெட்டையில விட்டாலும் எங்க போக முடியாது தெரியவில்லை. இவ சொல்லிக்கின்றா தன்னை அப்ப அட்டை இப்ப பருவ மேடைக்கு போயிருக்கிற மாதிரி இவ கதைச்சுக்கின்றா. நன்றி. ஆனால் இப்ப தேர் எழுக்கிற பிரச்சனை அதெல்லாம் சமூகங்கள். இப்ப நாங்கள் வந்து சமூகங்கள் என்று சொல்லிக்க ஒரு சமுத்திரம் மாதிரி கட்டி வைக்கப்பட்ட ஒரு 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 பிரதேசத்துல தங்கியிருக்கின்ற ஒரு ஒரு இடம் மாதிரித்தான் அந்த சமூகங்கள் இருக்கின்றன. சமூகம் சமனான முகங்கள் உள்ள தோற்றங்கள்ல வாழ்கின்ற ஒரு சமூக கூட்டங்கள், அவர்களால எதுவும் செய்ய முடியாது, அவர்கள் அடைக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே இருக்கின்றது. ஆனா இது ஆறு மாதிரி ஓடி திரியுது. இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு பொருளாதாரத்துக்கு நீங்கள் இப்ப இலங்கையில பொருளாதாரம் நாங்கள் ஒரு பொருளாதார துறை என்று சொல்லிக்க தம்முடமே வைத்து இழக்கிற வன்கணவர் என்று சொல்றார் திருவள்ளுவர். அதாவது பிறருக்கு கொடுத்து உதவுற தன்மையை அந்த இன்பத்தை அறியாதவன் தான் அப்படியே வச்சு இழக்கிற ஒரு கணவர் என்ற மாதிரி ஒரு திருவள்ளுவர் மிகவும் அருமையாக அதை கூறுகின்ற. அதாவது கருத்தின்னு சொன்னால்
எங்களுடைய பணங்களை நாங்களே ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம வச்சிருந்து வேஸ்ட் ஆகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அது அந்த சமூக கூட்டங்களுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஒரு தனி மனிதன் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டால், இன்றைக்கு உதாரணமாக இத்தனையோ பேர், அதாவது ஸ்டாலின் ரஷ்ய திருப்பதியில ஸ்டாலின் பல கொடுமைகளை செய்திருந்தாலும் பல அபிவிருத்தியில அந்த ரஷ்ய நாட்டுக்கு செய்திருக்கு. அதே மாதிரி அப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்பி அமெரிக்காவில் கட்டி எழுப்பி வச்ச ஒரு மாபெரும் மனிதன். அதே மாதிரி மகாத்மா காந்தி இந்த வழியிலே, அதே மாதிரி தங்கம்மா அப்பா குட்டி ஒரு தனி மனிதன். நீங்கள் சமூகங்கள் உங்களால் ஒன்றும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு நீங்கள் உங்களோட ஒற்றுமையை தான் நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு நான் ஒரு சமூகத்தில் இருந்தோண்டு எந்த சமூகத்தில இருந்து சில நன்மையை கொண்டோடி போய் நான் மற்ற சமூகத்துக்கு நல்லதிலே நான் சொல்லுவேன். சொல்லி அந்த எங்கெந்த சமூகத்தில் இருக்கிற சிறப்புகளை நான் அங்கே அவையிட்ட இல்லாட்டி அதை நான் சொல்லி வளர்ப்பேன். ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த இலங்கையில சரியான கடன் தானே. அப்ப சவுதியில இருக்கிற ஒரு பெண், சவுதியில உழைக்கிற ஒரு பெண் அவ்வளவு கஷ்டத்துல உழைச்சிருக்கு. அப்ப அவ இன்றைக்கு சொல்லி இருக்கா, இந்த ஒரு மாத சம்பளத்தை நான் எங்களை நாட்டுக்கு கொடுக்குறேன், இதை எப்படி கொடுக்குறது, எப்படி எங்கட கடனை என்றதை ஒவ்வொருத்தரும். அப்ப அவ அதை கேட்டதை நானும் இன்னும் செய்யலாமே, இந்த நாட்டு கடனை அடைக்க நான் இன்னும் செய்யலாமே. அப்ப நான் என்ன இந்த பொருளாதாரத்துல கூட உலகத்துல போய் நாங்கள் என்னது செய்யறோம், சரி எங்கட நாட்டுக்கு நானா இந்த பொருளாதாரத்தை அடைக்க இந்த நேரத்துல நாங்கள் இந்த கருத்துக்களை கொடுக்கறது நல்ல. எப்படி எங்கட பொருளாதாரத்தை நானா ஒரு தனியாளா மாற்றத்தை எப்படி செய்யணும்? இந்திய சூழ்நிலையில எங்களுடைய அரசாங்கம் கொஞ்சம் நல்ல மாதிரி வந்திருக்கிறபடியால் நாங்க பயப்படாம எங்கட நாட்டுல நாங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். போறோம் தானே, போறது பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அங்கு சிறு சிறு கைத்தொழில்கள் நிச்சயமாக உருவாக்க அதான் கேட்கிறோம். அது வேற முதலீடுகளை நாங்கள் செய்யலாம், போய் நிச்சயமாக நாங்கள் செய்ய வேணும். அது எங்களுடைய தேசம், நாங்கள் வாழ்ந்த தேசம், அருமையான ஒரு இடம். ஆகவே அங்க போய் நாங்கள் எங்களால் இயன்றளவு ஒற்றுமையாக எல்லாரையும் இணைத்து எங்களுடைய பணத்தை நாங்கள் மற்றவைக்கு கொடுத்து நாங்கள் கம்பெனிகள் மேல சேவ் பண்ணி அவர்களை பங்குதாரர்கள் ஆக்கி நாங்கள் அந்த ஒரு நிறுவனங்களை நிச்சயமா நிறுவ வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. நாங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா, இதுக்குள்ள சில பேர் அதிகமான ஆட்கள் ஒரு தாண்டூர்த்தனமாக செயல்படுகின்றார்கள். அதாவது மற்றவர்களை மதிக்காம தாங்கள் தான் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் எல்லாரையும் சம உடைமையா வச்சு எல்லோருடன் அன்பு வச்சு எல்லாரையும் மனிதர்களாக சௌரங்களாக எங்களுடைய ரத்தங்களாக சும்மா வெட்டினா 2 பேர் ரத்தம் சொல்லுவாங்க, வெட்டினா சோப்பு தான் ரத்தம். அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நான் இந்த ரத்தத்தையும் வெட்டி இந்த ரத்தத்தையும் சோப்பு தான். அந்த கதையில விட்டுட்டு மனப்பூர்வமாக நீங்கள் எங்களுடைய தமிழினம் என்றதை உணர்ந்து கொண்டு எல்லாரையும் அன்பாக வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய மூலதனத்தை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து இல்லாதவர்களிடம் உள்ளவர்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட வேண்டிய கடமைப்பாடு இந்த நேரம் எங்களுக்கு வந்திருக்கு. நிச்சயமாக நாங்கள் செயல்படலாம். எங்களுக்கு ஆதரிச்சு தமிழ் கட்சி சொல்ல எல்லாரும் போகுது. ஆக சங்கு ஆதரிச்சு 2,25,000 ஓட்டுகள் பெற்று 4-3 ஆசனங்களை போடுற அளவுக்கு இன்னைக்கு சங்கு இருக்குது. அப்ப இன்றைக்கு வர்ற பார்லிமெண்ட் தேர்தல்ல இது எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேணுமா? எங்களோட தமிழ் நாங்கள் என்ன செய்யலாம், அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் தனியாளா இதுக்கு என்ன செய்யலாம்? இது அரசியல் சம்பந்தமானது. இப்ப தேவையானது சொல்லுங்க, கொஞ்சம் ஆங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்போம். உங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட். நான் அனுதிரமாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய தமிழ் மக்கள் அந்த பழைய 2 அரசாங்கத்தாலையும் எங்களுடைய அரசியல் கட்சிகளாலையும் தமிழ் மக்களாகிய நாங்கள் பேகாட்டப்பட்டு வந்திருக்கணும். இது உண்மையான ஒரு அரசாங்கத்தை சிங்கள அரசாங்கம் தமிழர்களால் அனுமதிப்பட்டிருக்கோம். 2 வகைகளாலையும் அவங்க ஒரு இனவாதத்தை உருவாக்கி அவங்க தங்களுக்குள்ள ஆட்சி ஆண்டாங்க. இவையும் தங்களுக்குள்ள ஆசனங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இதுக்குள்ள அவர்கள் இனவாதத்தை உருவாக்கினார்கள், இவர்கள் தமிழ் தேசியத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இதுக்குள்ள கொஞ்சம் பேர் உணர்ச்சி வசமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக எமது பிராந்தியத்தில் இருந்த துரைரத்னம் எம்பி தமிழர் விடுதலை கூட்டணி அவர் தமது பிள்ளைகளையே போராட்டத்தில் மாவீரர்கள் ஆக்கியிருப்பார். அதே மாதிரி சில எம்பிமார், உதாரணமாக உடுவில் பெருமைக்குரிய தர்மலிங்கம் அவர் தன் மகனை இன்றைக்கும் வச்சிருக்கின்றார். பரம்பரையாக தமது விடுதலை உணர்வு சித்தார்த்தன். அப்படியான விசுவாசிகளும் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்துக்காக. ஆனால் முக்காவாசி பேரும் தங்களுடைய ஆசனத்துக்காகவும் தங்களுடைய காசுக்காகவும் கதைக்காகவும் தான் அங்கே செயல்பட்டுகிறார். மக்கள் விசுவாசமாக அவர்கள் செயல்படவில்லை. ஏனென்று சொன்னால்
பல இடங்களில் பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கு, இவர்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை. ஆனால் நான் என்னுடைய கருத்து என்ன சொன்னால், இன்றைய தமிழ் தேசிய கட்சி தயவு செய்து நீங்கள் அனுராவுடன் கூடி சேர்ந்து அவர்களுடன் சேர்ந்து நீங்க செயல்படுங்க. நீங்க ஓட் கேட்க வேண்டாம், அவர்களோட சேர்ந்து போங்க தான் நான் கூறுறேன். என்றால் இனிமேல் நாங்கள் எங்களுக்கு கட்சிக்கு இப்போ அனுக சேர்த்தது சரி, எங்களோட கட்சிக்கு நாங்கள் அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒற்றுமை இல்லை. இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு எத்தனையோ பிரிவா இருக்கு. பொது வேட்பாளர் சங்க ஆதரிப்போம் ஆசனங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைக்க முடியும். நான் நினைக்கிறேன் என்றால் அங்க ஒரு கடவுள் ஒன்று வந்திருக்கிறார், சிங்கள கடவுள். நீங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் அனைவரும் அவருடன் இணைந்து சமத்துவம் வாழக்கூடிய கட்சி பிரதிநிதித்துவம் அரசியல் சரி. அடுத்தது யாரு? அடுத்தது விஜயலட்சுமி. வேற என்ன குயிக்க முடிக்க போறோம்? வேற என்ன தொடாதது சமூகத்தால மாற்றம்? சமூகம் இல்ல, நீங்கள் சமூகம் தானே. என்ன விஜயலட்சுமி சமூகம் என்ன? சந்திரிகாமையார் விஜயலட்சுமி. வணக்கம். வேண்டும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நீங்க சமூகம் நீங்கள் தனியாக்கள் கிடைக்காது. நம்ம கவனமா இருக்கிறோம். வேற எந்த சமூகத்துல நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? எனக்கு இடங்கள்ல மாற்றம். இப்ப அரசியல் கதைச்சாச்சு, சமூகம் கதை, ஆன்மீகம் கதைச்சாச்சு, இப்ப போக்குவரத்து கதைக்கலாம். இத்தனை குறைகள்ல சமூகம் புறம்புறமான மினிஸ்ட்ரி. அப்ப என் புறம்புறம்ப கதைக்கணும், புறம்புறம்ப விழிப்புணர்வு கொடுக்கணும், புறம்பா மாத்தவணும், புறம்பா திருத்தவணும். போக்குவரத்துல பாருங்க, குடிச்சு படிச்சு கையை பிரட்டி போட்டாங்களோ. ஒரு லைசன்ஸ் இல்லாத ஓட்டோக்காரன் வந்து 2018 படிப்பா இருந்த கையை பிரட்டி விட்டாங்க. அப்ப அதுல லைசன்ஸே இல்லையா அவனுக்கு? பிரட்டி லைசன்ஸ் போட்டாங்க. சரி, குடிச்சு போட்டு விடுறது. இப்படி சமூகத்துல இப்படி சமூகங்கள் இந்த சமூகங்களே திரும்ப எல்லாமே சமூகமாக சேர்ந்து செய்யும் பொழுதுதான் அது பயனளிக்கின்றது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது நான் சிலது தானா சமூகம் வேண்டா சமூகத்தை கதைக்க வேண்டும். நான் என்ன செய்யறேன்? சமூகம் ஒன்று இருக்கு, தனி ஒன்று. இந்த சுற்றுலா பயணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். தனி ஒரு ஆள் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த நாட்டால என்ன காசு எடுக்க முடியும்? முழு சமூகமுமே சேர்ந்து போகுது. ஐயோ, இத்தாலியிலயும் போன வருஷம் 1 கோடிக்கு மேல சனம் போயிருக்கு. அப்படி என்றா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருமானம் உண்டு. இலங்கையில இந்த நூறேலியாவில கிடக்குது, காட்டுக்கு கிடக்குது. அது படிப்பா கட்டி வச்சு அந்த நூறேலியாவில கோடியை செலவழிக்கலாம். அப்ப அங்க பாக்கைக்குள்ள கொண்டையும் இவ்வளவு காசுகளை உழைக்கலாம். எங்கட நாட்டில எவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் பாழா போய்க்கிறாங்க. குச்சிகள் எல்லாம் கிடக்குது, தமிழ் எல்லாம் இருக்குது. எப்படி நம்பி போறது? அங்க இன்னும் நான் போகையில, எங்கட நாட்டுக்கு போகையில இப்ப ரீச் ஆண்டு சொல்லி அதுல எல்லாம் நிறைய செய்யணும். அப்புறம் இன்னும் ஒரு இது ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். இங்க லண்டன்ல இருக்கிறாள் தான் முழுக்க ஒவ்வொரு சகல வகையான மரங்களையும் நட்டு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நினைக்க அது தனியா நடத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஒரு தனியாளால செய்யவே முடியாது. தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? வேலை செய்யறதுக்கு அவற்றை மாளிகை கொண்டு வந்திருக்கிறேன், மாம்பழ மாளிகை என்று சொல்லி. ஐயோ கடவுளே, அது நினைக்கவே முடியாத மாதிரி இருந்தது. ஹோட்டல் வேற, அதை விட அந்த ஹோட்டல்கள் அதுல எல்லாருமே அதை விட அந்த தோட்டம் தான் என்ன பார்க்கவே அவ்வளவு ஒவ்வொரு சகல விதமான பழங்கள் மரங்கள் அதுகளை பராமரிக்கிறது அப்படி. இப்ப நாங்கள் இப்ப அதை செய்யலாம் என்று யோசிச்சாலும் எங்களுக்குரிய ஆக்கள் எங்கட ஊர்லயே நான் எடுத்துக்கொண்டு வீட்டுல எல்லாம் வீடெல்லாம் அங்க காடா போய் கிடக்குது. அங்க செய்வதற்கு ஆக்கள் இல்ல. அப்ப சமூகம் ஒற்றுமையாகி அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு முன்பு ஏன் ஆக்கள் இல்லைன்னு சொல்லுங்க பாபம். சமூகத்தை பார்த்து சோம்பேறித்தனம், தனிமையா சரியா சொன்னீங்க. நல்லா வெளிநாட்டு காசுகளும் வேற எடுத்து வச்சுக்கொண்டு
சமூகம் நல்ல வடிவா பெரியா இருக்கணும். நான் என்னுடைய ஒரு கருத்தை கூறுகிறேன். என்னன்னு சொன்னா, இந்த தியான சபையில போய் நீங்கள் இருந்தீங்களா இருந்தால், நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்துல இருந்தாலாம் சொல்லுகிறார்கள், யாருக்கு அந்த கூடிய வைப்ரேஷன் வருதோ அது எல்லாருக்கும் வருமா. அப்ப சமூகம் தேவைப்படுகிறது. அதே சமயம் ஒரு பிள்ளை கெட்டிக்காரன் இல்ல படிக்கலாம் பஞ்சிப்படுறான்னு சொன்னால் இந்த கெட்டிக்கார குரூப்போட கொண்டே விட்டுருவான், அவன் கெட்டிக்காரனா வந்துடுவான். அப்ப அந்த சமூகம் கட்டாயம் தேவைப்படுகிறது. எந்த எந்த துறையில நாங்கள் போகணுமோ, இப்ப ரீச்சாக சொல்லி இருந்த அந்த சகோதரி அவர் இவ்வளவு சமூகத்தோட வேலை செய்திருக்கிறார். நான் அதைத்தான் பார்த்து வியக்கிறேன். நான் இவ்வளவு அனுபவம் வருதுண்டா, இவ்வளவு வேலை அவர் சொல்லும் போது சொன்னார், நான் இரவும் பகலும் என்னுடைய கண் இரத்தத்தை பிழிந்து வேலை செய்தேன், என்னுடைய அது எனக்குத்தான் தெரியும். நான் யோசிப்பேன், இவ்வளவு சமூகங்களோட வேலை செய்திருக்கிறார் என்றுதான் நான் யோசிப்பேன். சமூகம் தான் அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறது. போட்டியில இப்ப சூர்யால நடத்தின அந்த 1 கோடி 1 லட்சம் அந்த என்ன அந்த நீங்களும் வெல்லலாம் 1 கோடி, அதுல எல்லாம் எல்லாரும் சேர்ந்துதான் அதுல பங்கு பெற்றீங்களா? அதுல போட்டியில வின் பண்ணின உடனே பெரிய தொகையை இப்ப பாட்டு போட்டியை எடுத்துக்கொண்டா வீடு கிடைக்குது, வீடையே ஒரு பெரிய வீட்டையே உருக்குறாங்க. எவ்வளவு பெரிய அப்ப அது ஒரு சமூகத்தாலதான் எல்லாத்தையும் போட்டிகளை நடத்த முடியும். நாங்க இருக்கிற வீடை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சமூகத்துல எல்லாரும் ஒன்றுபட வேணும். எல்லா வேலையும் தேவை. அதனாலதான் எங்கட சமூகம் தமிழ் சமூகம் சீர்கட்டும் போயிருக்கு. சாதி என்ற பிரச்சனையால வேலையை செய்ய தொடங்கி அதால பிரிபட்டு பிளவுபட்டு இப்ப இவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ளேயும் இருக்கிறதும் கட்டுறவன் மேசன், சாமிய புனையறவன் மேசன், ஆனா மேசனுக்கு கோயிலுக்கு விடுறேன். சாமிய செய்கிறவனும் அந்த மேசன், ஆனா மேசனை உள்ளுக்க விட நீங்கள் வந்து பிராமணர்லாம் நடந்து கொண்டிருக்கு. சமூகத்தாலையும் தான் ஒண்ணு பிரிங்க வழியில எல்லாத்தையும் மாற்ற வேணும். சமூகமா சேர்ந்து எல்லாத்தையும் தனிமதனால செய்ய முடியாது. சமூகமாக சேர்ந்தால் நிறைய சாதிக்கலாம். பள்ளிக்கூடத்துல கூட நாங்க தனியா நோட்ஸ் எடுத்து வந்து வீட்டை படிக்கிறத விட நாங்க 5 பேர் 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆள் சொல்லி பாக்குறது, ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்கறது, ஒரு ஆள் வந்து எழுதி பாக்குறது, ஒரு ஆள் தன்னுடைய நான் நேற்று இது படிச்சான்னு சொல்லுறது, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது, அவ படிக்கிறத நாங்க கேட்சப் பண்ணோம். வித்தியாசமான சமூகத்தில இருந்தெல்லாம் வந்திருப்பினா ஒரு நிமிடம். நீண்ட காலத்துக்கு பிறகு நீண்ட பிறகு உதிப்புகள் ஆகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து காய்கின்றோம். சந்தோஷம். நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. இப்ப நீங்க கழிச்சது சுருக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ஈழத்து தமிழர்கள் என்று சொல்லி ஒற்றுமையா வெளிக்கிட்டு பிறகு நாங்கள் எங்கட பொது எதிரியை தேடிக்கொண்டு போகணுமே ஒழிய எங்களுக்கு இல்ல துரோகிகள் என்று விட்டு துரோகிகள் பட்டம் சொல்லி நாங்கள் செய்யாமல் எங்களுக்கு விரும்பினா ஒரு பொது எதிரியை நீங்க கண்டுபிடிச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். ஆனால் துரோகிகள் என்று சும்மா மீன் பட்டங்களை கொடுத்து எங்களுக்கு அடிபடாகும். சரியா அன்பான உறவுகளே, எங்கள் தமிழ் உள்ளங்களே, எல்லோரும் ஒற்றுமையை நீங்கள் பேணுங்கள். நாங்கள் எல்லோரும் சமன், தமிழர்கள் எல்லோரும் சமன் என்றதை கொண்டு எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை துரோகிகள் ஆக்காதீங்க. நாங்கள் எல்லாரும் சமனான மனிதர்கள், ஈழத்து மனிதர்கள், ஈழத்து தமிழர்கள். நாங்கள் உடன் பிறப்புகள் என்று நினைச்சு கொண்டு ஒரு பொதுமைக்கு நாங்கள் பொதுமையான ஒரு வழியிலே எங்களுடைய மாற்றத்தை கண்டு செயல்பட வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மைதான். நான் ரெண்டு யோசிக்க இப்படி பேச்சு சில பேருக்கு சந்திரிகாண்ட பேச்சு, சந்திரிகா மாதிரி பேசுவாங்க, தசோவ மாதிரி பேசுவாங்க, விஜயலட்சுமி மாதிரி பேசுவாங்க. இத்தரவில் அப்ப இந்த பேச்சு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்கேயோ யாரையோ பேசின ஒரு அனுரா பேசினதோ ஒரு பாரதி பாஸ்கர் பேசினதோ அது எங்களுக்கு எல்லாம் முளைக்குது. சில நேரம் நாங்க பேசுறதும் எங்கேயோ முளைக்கும். என்ன அப்ப அது மாற்றத்தை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியா இருக்கும். எங்களோட அனுபவம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், எங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல்ல மற்றது எங்களோட கனவுகள், நாங்கள் அதை எந்த நோக்கத்துல எந்த இலட்சியத்துல பார்க்கிறோம்,
பிறகு எங்களுக்குள்ளது புதிய மாற்றங்கள், நாங்கள் என்னென்ன புதியதா செய்கிறோம், இது எல்லாமே ஒரு மாற்றத்தை ஏற்படும். தனி மனிதனாக நாங்கள் இவ்வளவும் மாற்றத்தை இருப்போம். சமூகமா இன்னைக்கு நாங்கள் சமூகமா சேர்ந்தாதான் அந்த மாற்றத்தை, இதான் அந்த பாயிண்ட் என்னன்னா, சிந்திக்கிறது நாங்கள், ஆனா சமூகமா சேரைக்கான் அந்த செயல்பாடுபடும். அப்ப சமூகமும் தனி மனிதனும் சேர்ந்ததுதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தனியார் சொன்னாலும் ஒன்றும் செய்யலாம். தனியார் சொன்னாலும் நாங்க சமூகமாய் எல்லாரும் வரவேற்றிருக்கோம், அதனால அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்ப ஒரு அண்மையில எல்லாம் இந்த ஜெயம் ரவி இதுதான் போகுது. அப்ப அவர் சொல்றார், என்ன ஒரு வேலைக்காரனா தான் நடத்துறது, மாமியும் சேர்ந்து. அப்ப இப்ப இந்த குடும்பத்திலேயே ஒரு என்னென்றால் ஒரு தனி மனிதன் இப்படி தாக்கப்படைக்கு அந்த சமூகமே தாக்கப்படுது. இந்த மாற்றத்தை கொண்டு வர இயலாது. அப்ப குடும்பத்துல நாங்கள் அதுகளை கவனிச்சு கொள்ளணும். மற்றது இன்றைக்கு கனவை சின்ன கனவை காய்ச்சின், ஐயோ அதுக்குள்ள ஒரு கிலோ மண் கழுவி 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 இந்த தண்ணி மேல் கூடிட்டுது, இந்த தண்ணி மேல் கூடுறது இல்ல, மண்டை எல்லாம் படிக்கிறது ஏண்டா இவ்வளவு மண்ணை போடுறீங்க இவ்வளவு மண்ணை இனிமே படிச்சுட்டு வாழ்க்கையில நல்லா இருக்கூடாது. ஆனா இத்தனை பேர் திட்டுவீங்க. இது கலப்படம் செய்யாதே, மாற்றத்துக்கு உங்களுக்கு காசு வேண்டும், இவ்வளவு சொத்தியமா ஒரு கிலோ மண் 10 ரூபாய் போயிருக்கு இந்த தண்ணி, அவ்வளவு கழுவி 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 என்னண்டா பெட்ரோல் போட்டு கழின மாதிரி கொண்டையா போச்சுறால், ஆனா கடிக்க திருப்பியும் பண்ணிருக்காது. இப்படி கலப்படம் செய்து மாற்றத்தை, உங்களோட குடும்ப மாற்றத்தை ஏற்படுத்தணும், எங்களோட நெஞ்சில திடீர் மாற்றத்தை காட்ட கேட்க கொண்டுறாதேங்க, இப்படி செய்யாதேங்க, இந்த மாற்றத்தை சொல்லாத செய்யாதேங்க. மற்றது இன்றைக்கு நான் மாறும், நான் உண்மையா நான் என்னென்றால் நான் எப்பயுமே ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ற மாதிரி இந்த உடம்ப நான் இன்றைக்கு என்ன மாறணும் ஒவ்வொரு நாளும் காலமில்லை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே நெய்யும். நான் எப்பயுமே நினைப்பேன், நான் இனியும் என்ன மாறவேன், நான் சொல்லுறது இல்ல, செயல்ல பாக்குறது இல்ல, நடக்கிறது என்னத்துல மாத்தணும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், இன்னும் மாறணும். இந்த நான் எப்ப நான் மாறிட்டேன்னு நினைக்கிறேனோ அண்டுதான் ஆபத்து, அண்டுதான் ஆபத்து. நான் மாறிட்டேன், நான் சரியா இருக்கிறேன் நினைக்கிறேனோ அண்டைக்கு ஆபத்து, நான் மாற இல்லை என்று அர்த்தம். உண்மையில நினைச்சு பாருங்க, இந்த போனுகளை கொண்டு வையும், போனுகளை குறைச்சு நீங்கள் அதுகள டேட்டாவை பாத்தீங்களா நீங்கள் மாற்றம் கணக்கு சந்தோஷமா இருப்பீங்கள். என்ன இவ்வளவு நேரம் தான் போன், இந்த நேரம் தான் படுக்க வேணும், இந்த நேரம் தான் எழும்ப வேணும், சில நேரம் 12 மணிக்கு, இன்றைக்கு 12 மணிக்கு தான் படுப்பேன். அப்படி நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான், தனி மனிதனாயும் சமூகமாயம் ஏற்படுத்தினா அது எங்களுக்குள்ள வெற்றியையும் சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் கொண்டிருக்கும். உண்மையா உங்களுக்கு தெரியாது, இந்த வைரக்கல் இருக்குதானே, இந்த வைரக்கல், இந்த வைரக்கெல்லாம் எத்தனையோ படிமங்கள் சேர்ந்து எவ்வளவோ காலம் சேர்ந்து தானம் வைரமா வரும். எப்படி வைரமா வரும். அப்படி இந்த மாற்றங்கள் எங்களோட சூழல்கள், சில நேரம் எங்களோட சூழல்கள் எங்களை மாற்ற வேண்டி வரும், சிலதுல நாங்க மாத்த வேணும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும். 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க, வேண்டாம் இது வேண்டாம் வேண்டாம், இந்த வாழ்ல மாறும். அப்ப நாங்கள் இந்த மாற்றத்தை வார்த்தையில இல்லை, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் மாற்றின வேண்டால் நாங்கள் ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நன்றியையும் நாங்கள் கொடுத்தோம்டா உண்மையா அந்த மாற்றம் சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும், எங்கள மாற்றத்தை ஏற்படும். நாங்கள் ஒரு வெற்றி இலக்க அடைஞ்சு சொல்லுவோம். ஆனா கட்டுப்பாடு இருக்கணும். பைபிள் ஒன்று இருக்குது, நீ தகுதி உள்ளவனாக நற்செய்தி அறிவிக்க வேணுமெண்டா உண்மையில் கட்டுப்பாடு வேணும். எங்கட மனத்தின் கண்ணுக்கும் காலக்கும் கட்டுப்பாடு வேண்டாம். ஒரு சமூக மாற்றத்தையும் தனி மாற்றத்தையும் ஒரு சந்தோஷமான அமைதியான நிம்மதியான ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம். சங்கோட நாங்களும் சங்கமிப்போம் சொல்லிக்கொண்டு, மாற்றம் அது மாற்றம், அது எம்மில் மாற்றம், உம்மில் மாற்றம், அனைவரில் மாற்றம், ஊடகத்தில் மாற்றம், அது உள்ளத்தையே மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் எங்களோட உதிப்புகள் பிசறிகள் அனைவருக்கும் நன்றியும், எங்களோட பேச்சாளர்களுக்கும் நன்றி, எங்களோட ஊடகத்துக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் குறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் 8:30 மணிக்கு உங்களை சந்தித்து வைரக்கல் மாதிரி மாற்றம் பல ஆறுகளை நடந்தாலும் உங்கள மாறாமல் அந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்க வேண்டும். இனிய இரவு வணக்கத்தை கூறி எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதத்தோட நோய் நொடி இல்லாம இருக்கணும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. விடைபெறுவோம். கிரேஸ் மரியதாஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். நன்றி 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 வணக்கம். Recording stopped.